ஒரு கிராமத்துல நிறைய காகங்கள் வசிச்சு வந்துச்சு. அதுல ஒரு புத்திசாலியான காகமும் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த புத்திசாலி காகம் அந்த கிராமத்தையே சுத்தி சுத்தி வந்துச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியாம அங்க இருக்கிற கிராமத்தாளுங்கெல்லாம் முழிச்சாங்க. அந்த காகத்துக்கு முன்னாடியே இயற்கை சீற்றம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தது. அந்த காகத்துக்கு பின்னாடியே ஊர் மக்கள் எல்லாரும் ஓடி போய் பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வானம் பயங்கரமா இருண்டு புயல் காத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த ஊர்ல பெரிய மரத்தை ஒட்டி ஒரு குடிசை வீடும் இருந்துச்சு. அந்த குடிசை வீட்டுக்கு தான் காகம் அந்த வில்லேஜ் ஆளுங்களை கூட்டிட்டு போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமான காத்து அடிச்சதால அந்த மரம் வேரோட சாஞ்சி குடிசை வீட்டு மேல விழுந்துருச்சு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாரும் வெளியில இருந்ததால யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாம தப்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா புயலும் நின்னுச்சு. காகம் நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து காகத்துக்கு நன்றியும் சொல்லி டெய்லியும் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சாங்க.